திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் கவிதா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது பெயர் மாற்றம் நமது சேனல்ல சொல்லிட்டு வரோம். இவர் செவிலியராக வேலையும் பார்த்து வராங்க. இவரது கணவர் பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வராரு. தனியார் மருத்துவமனையில வேலை பார்த்த கவிதாவுக்கு இரவு, பகல் என மாறி மாறி பணி ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த மருத்துவமனையில டாக்டராக வேலை பார்க்கும் மதனகோபால் என்பவர் கவிதாவுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருக்காரு. இது குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டலும் விடுத்திருக்காரு. இது குறித்து கவிதா தனது கணவரிடம் கூறியதும் அவர் வேலைக்கு செல்ல வேண்டாம் என சொல்லியிருக்காங்க. இருப்பினும் மதனகோபால் கவிதாவுக்கு ஆடியோ மற்றும் குறுஞ்செய்திகளை அளித்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்திருக்காரு. இதனால கவிதா காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் பேரில் பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு செய்த போலீசார் மதனகோபால் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி அமுதவள்ளி, உறவினர்கள் சிவஞானம், மோகன் ஆகியோரை கைது செய்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த மறுநாள் மதனகோபால் மீண்டும் கவிதாவை மிரட்டியிருக்காரு. அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வராங்க. அனைத்து குடும்பத்திலுமே பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா இரவு பகல் என பணிகள் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு. சோ வேலை செய்யும் இடத்துல இது போன்ற தவறாக நடந்து கொள்ளும் நபர்களுக்கெல்லாம் கடுமையான உச்சபட்ச தண்டனை என்ன கொடுக்க முடியுமோ கண்டிப்பா அதை தான் கொடுக்கணும்னு என்னோட சார்புல இருந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நபருக்கு எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா சரியா இருக்குன்றத மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.